உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள். அதுதான் வாழ்க்கை. சிக்கல்கள் என்பவை ஓடும் ரயிலிலிருந்து பார்க்கும் மரங்களைப் போன்றவை. அருகில் போனால் அவை பெரிதாக தெரியும். அவற்றை கடந்து சென்றால் அவை சிறிதாகிவிடும். இதுதான் வாழ்க்கை. வெற்றியாளன் வாழ்க்கை பக்கங்களை பின்னோக்கி பார்த்தால் ஏமாற்றம், அவமானம், கவலை, தோல்வி, துரோகம் நிறைந்திருக்கும். பயிற்சி செய், முயற்சி செய். முயலும் ஒரு நாள் வெல்லும். முயற்சி தவறலாம், ஆனால் முயற்சிக்க தவறாதே. தயங்கிக் கொண்டே நிற்காதே. ஒரு முறை முயற்சி செய்துவிடு. வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல். தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள். முயன்றால் எதுவும் முடியும். அம்மாவுக்கென்று தனியான கவிதை வேண்டாம். அன்பாக பழகிப்பார், அம்மாவே கவிதைதான். வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல். நம்பிக்கையை விதைத்து செல். வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்றும் முழுமையாய் பிரகாசிக்க. அது நிலாவை போன்றது. அதில் வளர்பிறை, தேய்பிறை என அனைத்தும் இருக்கும். ஒரு நாள் மறைந்தும் போகும். நாம் தான் உலகம் என்று நம்மை நம்பி வரும் உறவை இறுக்க பிடித்து அணைத்துக் கொள்ளுங்கள். தவறவிட்ட பின் கதறி அழுது கேட்டாலும் கிடைக்காது. இதுபோல் உண்மையான அன்பு. இருண்ட இடங்களில் உங்களை தேடி வந்து உங்களை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் அரிய மனிதர்களே உண்மையான நண்பர்கள். தன்னை காப்பாற்றுவான் என்று நினைத்து எந்த பெற்றோரும் தன் பிள்ளைகளை படிக்க வைப்பதில்லை. தன் நிலை தன் பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைத்து தன் பிள்ளைகளை படிக்க வைப்பவர்களே பெற்றோர்கள். விட்டு கொடுங்கள், விருப்பம் நிறைவேறும். தட்டி கொடுங்கள், தவறுகள் குறையும். மனமிட்டு பேசுங்கள், அன்பு பெருகும். செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும். செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும். நீ உலகில் சுடர்விட்டு ஒளி வீச தன்னை திரியாக உருவாக்கி கொண்டவள்தான் உன் தாய். பாவங்களும் செருப்பும் ஒன்றுதான். சாமி கும்பிட போகும்போது கழட்டி வச்சிட்டு திரும்ப வெளியே வரும்போது மாட்டிக்கொள்கிறோம். நிரப்பப்படும் காற்றின் தன்மையை பொறுத்தே பலூனின் உயரம் தெரிகிறது. நினைக்கப்படும் நல்ல எண்ணங்களை பொறுத்தே வாழ்வின் வெற்றியின் உயரம் தெரிகிறது. அமைதியாய் இருப்பவனை முட்டாள் என எண்ணிவிடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. உயரத்திற்கு சென்றால்தான் உரியவர்களுக்கு கூட உன்னை உற்று பார்க்க மனம் வரும். முயற்சி செய், நீ விடாமல். உழைப்பு ஒன்றே அங்கு செல்ல சிறகை தரும். இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you so much. Have a good day. Bye-bye.